ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோயா சங்கை யூஸ் பண்ணி டேஸ்டியான சோயா மஞ்சூரியன் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். சோயா சங்க்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. இந்த மஞ்சூரியனை நீங்க சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்படியே கூட எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சூரியன் செய்யறதுக்கு இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்கை நான் எடுத்துருக்கிறேன். சோயா சங்கை நல்லா சூடான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறினாலே போதும். சோயா சங்கை சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இல்லை நார்மல் வாட்டரில் ஊற வச்சு ஃப்ரை பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோயா சங்க் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நாம் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி இல்லாத மாதிரி புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் சோயா சங்கோட ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் சோயா சங்கோட உள்பகுதி வந்து நல்லா வெந்திருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சோயா சங்கோட மேல் பகுதி மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்து உள்பகுதி வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சோயா சங்க் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா சோயா சங்கையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சோயா சங்க் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணது சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம மஞ்சூரியன் செய்யும்போது மசாலா ஆட் பண்ணோன்னா இது கூட ஈவனாக மிக்ஸ் ஆகும். மஞ்சூரியன் செய்யறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது அது கூட 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தொடர்ந்து அதை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் தொடர்ந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு குடமிளகாயையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மஞ்சூரியனுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுன்னா அது குடமிளகா தான். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து அதை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கலாம். சாஸோடு சேர்த்து வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்கை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். சாஸோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண சோயா சங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.
பாருங்கள், சாஸோடு சேர்த்து சோயா சங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 10 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சூரியனை கொடுக்கறதா இருந்தால் சில்லி கார்லிக் பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சு 2-3 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் இது சூப்பரான சைட் டிஷ். எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்காத சூப்பரான ஜூஸியான சோயா மஞ்சூரியன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.